ஹாய் நண்பா. இது ஒரு ட்ராவல் வீடியோ தான். ஒரே ஒர்க் ப்ரெஷராக இருந்துச்சு. சரி 2 நாள் லீவை போட்டு பேசாமல் ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். நாங்கள் இப்போது தேனிக்கு போய் தேனி கம்பம் தான் என்னோடய ஊர். நம்ம அப்படியே அங்கேருந்து தேக்கடி வழியாக அணக்கரா போகிறதுக்கு பிளானு. கேரளாவில் தான் அம்மாலாம் இருக்காங்க. சரி அப்படியே அங்கே போனால் ஊட்டி மாதிரி எப்பயும் குளு குளுன்னு இருக்கும். சரி அங்கே 2 நாளைக்கு அங்கேயே போய் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டோம். இப்போ நைட்டு பஸ் ஏறினது. இப்போ காலையில் கேரளாவுக்கு வந்துவிட்டோம். இப்போ நாங்கள் குமுளியில் இருக்கோம். இப்போ விடிய காலையில் 6 மணி. இப்போ குமுளியில் பஸ்ஸு தயாராகுது. இங்கேருந்து அணக்கரான்னு ஒரு ஏரியாவுக்கு போகணும். ஏர்லி மார்னிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேரளா அப்படியே பனிமூட்டமாக. எப்போவுமே இங்கே இப்படி தாங்க இருக்கும், பனிமூட்டமாக இருக்கும். மழை ஜாஸ்தி. கேரளானாலே சொல்லவா வேணும் மழை ஜாஸ்தின்ட்டு. நம்ம ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குங்க இந்த லொக்கேஷனும். அதனாலேயே நான் ஊட்டிக்கே அதிகமாக போகிறதில்ல. நான் ஊருக்கே வந்துடுவேன், இந்த ஊருக்கே வந்துடுவேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. அதனால் இங்கேயே வந்து அப்படியே தங்கிடுறது. 2-3 நாள் தங்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டியது தான். நாங்கள் நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து சுபா ட்ராவல்ஸ் மூலிமா கம்பம் வந்துட்டோம். அப்புறம் கம்பத்துலேருந்து இங்கே குமுளி வந்துட்டு இங்கேருந்து இப்போ கேரளா பஸ் மூலிமா அணக்கரான்ற பிளேஸுக்கு போயிட்டுருக்குறோம். அணக்கராவில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அங்கே போயிட்டுருக்குறோம். லொக்கேஷன் பாருங்கள். காலையில் எவ்வளோ காமாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சில்னஸாக இருக்குதுங்க. நைட்டு நல்லா மழை வந்துருக்கு போல். நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. இந்த கதவை திறக்கவே முடியல, நல்லா குளிர். சரி நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த விண்டோ திறந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். பாருங்கள் நல்லா பனிமூட்டை இறங்கியிருக்கு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக ஒரே காடு தாங்க. ஏலக்காய் தோட்டம் ஃபுல்லாக காடு தான். காடுக்கு நடுவில் தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடுங்க. அணக்கரா வந்துவிட்டோம். இதுதான் ஒன்று தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கும். இதை விட்டாச்சுன்னா அடுத்து கட்டப்பனாக்கு தான் போகணும். இங்கே வந்து அணக்கராங்கிறது மிடில் இருக்கிற ஒரு ஊர். இது ஒரு பெரிய சிட்டியாக தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் தேவைன்னா சின்ன சின்ன வில்லேஜிலேருந்து இங்கே தான் வந்து வாங்கிக்கணும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்காக போகிறோம். இன்றைக்கி சண்டே. நான் சண்டே அன்றைக்கி தான் இங்கே வந்தேன். கடையில் வந்து சண்டேனா என்ன ஸ்பெஷலு? எப்போவுமே கறி கடை தான் ஸ்பெஷலு சண்டேனாலே. காலையில் வந்தோன்னா பாருங்கள் என்ன கூட்டம்னு. இங்கே வந்து மீன் கறி எல்லாமே ஒரே கடையிலே இருக்குது. நாங்கள் வந்து சிக்கன் வாங்கிட்டோம். இங்கே எப்படின்னா சிக்கனை வந்து 1/2 கிலோ 1 கிலோ தர்றதில்ல, ஒரு முழு கோழியாக தான் தர்றாங்க. அது 2-2.5 கிலோ இருந்தாலும் அந்த நம்ம முழு கோழியாக தான் வாங்கிக்கணும். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. எனக்கு 2.5 கிலோ இருந்துச்சு ஒரு கோழி. அது வந்து 300 தான் ஆச்சு மொத்தமாக. இதுதான் நம்ம வீடு இருக்கிற லொக்கேஷனுங்க. நம்ம இது வந்து பஸ் ஸ்டாப் இறங்கிட்டோம். இந்த வீட்டுக்கு இருக்கிற லொக்கேஷன் போகிறோம். இங்கே நிறைய சர்ச்சஸ் இருக்குதுங்க. நிறைய சர்ச்சு தான் அதிகமாக இருக்குது. அதுவும் ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. அதோடைய இன்டீரியர் ஒர்க் எல்லாமேவும் அந்த பில்டிங் ஒர்க் எல்லாமேவும் ஒவ்வொரு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு சர்ச் இருந்துச்சு, அதனால் பார்த்துட்ருக்கோம். இது நம்ம இறக்கம். நம்ம வீடு பக்கம் வந்தாச்சு. இது ஏரியாக்குள்ளார. இங்கே ஏரியாக்குள்ளே தான் இருந்து இப்போ நாங்கள் வந்து இன்னொரு வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டில் இருந்து சரி வந்தாச்சு, எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. அதனால் நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டு போயிட்டு வரலாம். இங்கே ஒரு அருவிக்குழி வியூ பாயிண்ட்டு ஒன்று இருக்குது. சரி அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, குளிச்சுட்டு வரலான்னுக்காக வந்திருக்கோம். இப்போ அணக்கராலேருந்து அருவிக்குழிக்காக போகிறோம். அங்கேருந்து ஆட்டோவிலே போகிற தூரம் தான். ஆட்டோவில் வந்து 130 ருபீஸ் ஆச்சு நமக்கு இங்கேருந்து போகிறது. குட்டீஸில் இருந்தங்காட்டிக்கு சரி எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு குழியில் போட்டு அருவிக்குழியில் ஒரு குழியில் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணி அப்படியே போயிட்டுருக்குறோம். நம்ம லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. அருவிக்குழி வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து வந்துவிட்டோம். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ரேஞ்சு தாங்க இருந்துச்சு. டிக்கெட் வந்து இங்கே என்ட்ரன்ஸில் எடுத்துடணும். ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம்னா திருப்பி வெளியே வரக்கூடாது. திருப்பி வெளியே வந்துட்டோம்னா திருப்பி உள்ள ரொம்ப டிக்கெட் வாங்கிக்குவாங்க. பெரியவங்களுக்கு வந்து 25 ரூபா, கிட்ஸுக்கு வந்து 15 ரூபா. நாங்கள் குட்டீஸோடு எல்லாமே வந்தங்காட்டிக்கு 2 பேருக்கு சேர்த்து எல்லாமே டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ வந்து அருவிக்குழி பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். உள்ளே போய் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டோங்க. ஒரு 10:30 தான் ஆகுது. அதனால் எந்த கூட்டமும் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மண்டே வந்திருக்கு. நாங்கள் சண்டே வந்த டயர்டில் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதனால் மண்டேவாக வந்தோம். மண்டேங்கிறதுனால எல்லாமே ஒர்க்கிங் போயிருப்பாங்க போல். எதுவுமே யாருமே வரல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரியாக உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்தோன்னே ஒரு ஓப்பன் பிளேஸாக இருந்துச்சு. ஏதோ காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்தோன்னே வெறுமனே ஃப்ளவர் டெக்கரேட்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள் ஒரு தேனி வந்து ஒரு தேன் எடுக்குது. அது ஒரு பார்க்குறதுக்கு சீனரிஸ் நல்லா இருந்துச்சு. அதனால் அதையும் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிட்டோம். நிறைய பூச்செடிகள் இருக்குதுங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இடம் வந்து இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஃபுல்லாக காடு தான். அதனால் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு சத்தம் இல்லை, யாரும் இல்லை.
செக்யூரிட்டி அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. அது ஒரு எனக்கு என்னமோ கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. இங்கே செக்யூரிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அங்கங்கே சிசிடிவி கேமராவும் வச்சுருக்காங்க ஒரு சேஃப்டிக்கு. இது வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கான இடம். இது வந்து அப்படியே நின்று நம்ம ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி பார்க்கலாம். இங்கே வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், ஒரு வீடியோ ஷூட் எடுக்கலாம். குளிக்கிறதுக்கு தண்ணி ஓரளவு கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கேயே குளிச்சுக்கலாம், குளிக்கவும் அலோவ் பண்ணுறாங்க. தண்ணிலாம் நல்லா ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள், எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம மலை உச்சியில் இருக்கோம். இது வந்து நம்ம மலை உச்சியிலேருந்து கீழே வியூ பார்த்துட்ருக்குறோம். இது வந்து ஒரு காஃபி ஷாப்பும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பார்க்கிங் ஏரியாங்க, இது ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா. காரில் டூ வீலரில் வந்தவங்க அங்கே பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு தான் இந்த அருவி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே நடந்து வர்றதுக்கு இடம் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க இடம், ஃபாரஸ்ட்டான ஏரியா. நம்ம ஒர்க் ப்ரெஷர்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது மனசும் மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுதுங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் அப்பப்போ போய் விசிட் பண்ணணுங்க. பாருங்கள், நானும் குழந்த மாதிரி இருந்துட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இடத்துக்கு போயாச்சுன்னா நம்மளும் குழந்த மாதிரி மாறிடணுங்க. அந்த ஒரு மைண்டு ரிலாக்ஸ் ஆகிக்கிறணும். எதையுமே போட்டு ப்ரெஷர் எடுத்துக்காமல் இருக்கிற 2 நாள் வந்ததை என்ஜாய் பண்ணிவிட்டு போன்ற நான் எண்ணத்தில் தான் வந்தேன். நான் எப்பவுமே ஊருக்குள்ளே வந்தேன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் எடுத்துக்க மாட்டேன், ஒர்க் ப்ரெஷரே எடுத்துக்க மாட்டேன், அதை அப்படியே விட்டுருவேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஒவ்வொரு இதுவுமே உட்காந்து போகிற மாதிரி ஒரு இடமும் வச்சுருக்காங்க. நம்ம சுற்றி பார்க்கும்போதேவும் டயர்டாகிடக்கூடாதுங்கிறதுனால பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் வந்து உட்கார்றதுக்காக ஒரு பிளேஸ் நல்லா செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நின்றுக்கிட்டே இருக்காமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே உட்காந்து போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீட் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மழை வந்தாலும் அதுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியும் ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நின்றுக்கிட்டேவும் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னால ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அங்கே இடத்த கொடுத்துருந்தாங்க. இந்த தண்ணி இந்த பக்கத்துலேருந்து நம்ம அப்படி தான் போகுது, ஒரு ஆறாக போகுது. இது ஒரு சின்ன ஆறு தான். நம்ம இப்போ ஆறில் இருக்கிறோம். இது அந்த சைடு போனோம்னா அருவியாக வரும். நம்ம அருவிக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கிறோம். இது எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல தெரியல. பட் இது ஒரு ஆறு, இது அப்படியே போய் விழுந்தா அருவி, அவ்வளோதான், சிம்பிள். நல்லா இது மழை காலமாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் பாருங்கடி செம்மண் கலரில் இருக்குது. நல்லா மழை பெஞ்சு இது கொஞ்சம் மெயின்டனும் பண்ணாமல் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த செடியெல்லாம் இதாக இருக்குது. கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் இங்கே டிக்கெட்டே எதுவுமே இருக்காதுங்க. அதை அப்படியே ஓப்பன் பிளேஸாக தான் இருக்குமா, யார் வேணால் வந்துட்டு போகலாங்கிற மாதிரி இருந்துச்சான். இப்போ வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே குப்பையில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் எங்கேயுமே கிடையாது. அது ஒன்று அவங்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க, அது ஒன்று சொல்லணும். அதே மாதிரி இங்கே எங்கேயுமே பிளாஸ்டிக்கோ குப்பையும் இல்லை, எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேட்டு போட்டிருக்காங்க. இது ஏன் மேட்டு போட்டிருக்காங்கன்னா இப்போ மழை காலத்தில் தண்ணி இருந்தால் அந்த இடம் வழுக்குது நல்லா, அதனால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காகவே மேட்டை போட்டு நல்லா ஒரு ஸ்டிப் பண்ணிட்டாங்க. அங்கங்கே நட்டு போல் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருக்காங்க. நகராத மாதிரி ஒரு நல்ல ஐடியா தான். யாராக இருந்தாலும் வலிக்கிடக்கூடாதுல்ல, அதனால் ஒரு நல்ல செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு செம்மண் கலரில் இருந்தது தண்ணி, இந்த பக்கம் பாருங்கள் நல்லா பியூராக வருது. பாருங்கள் மழை காலத்தில் எப்படி தண்ணி என்ன கலர் இருக்குது, ஆனால் அதுவே இந்த பக்கமாக வரும்போது நல்ல ஒரு கலராக போகுது. இந்த பக்கத்தில் பாருங்கள் நல்லா இருக்குது. இது நம்ம வந்து பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். இப்போ நான் என்ட்ரன்ஸிலிருந்து நேர் ஆப்போசிட் போகிறோம். இப்படியே வாக்கிங் பிளேஸ் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒரு சிட் அவுட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நடந்து போகும்போதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபஸ்ட்டு செகண்டு 3 சிட் அவுட் வச்சுருக்குறாங்க. இங்கே அங்கங்கே ஒரு சிட் அவுட் வச்சுருக்காங்க. வந்துட்டு நின்றுட்டு அதே மாதிரி இது ஒரு ஃபோட்டோஷாப்புக்காக ஒரு இடமாவும் இருக்குது. நம்ம அங்கேருந்து வந்தோன்னா இன்னொரு பக்கத்துலேயே இன்னொரு சிட் அவுட் இருக்குங்க. இதோட சிட் அவுட் முடிஞ்சுது. ஒரு 3 சிட் அவுட் இருக்குது. அங்கங்கே நின்று பார்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே நிற்கும்போதேவும் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியுது பாருங்கள். வியூ நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம டாப்பில் இருக்கோம், ஒரு மலையோட டாப்பில் இருக்கோம். கீழே இருக்கிறதாங்க ஊர், சின்ன சின்ன ஊருங்க கீழே இருக்கிறதெல்லாம். ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு என்னமோ தீப்பெட்டி சைஸில் இருக்குது. வீடியோ எடுக்கும்போது எல்லாமே சின்ன சின்ன ஊருங்க. நம்ம மேலே இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியுது. இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஊர்கள் எல்லாமே ஃபுல்லாக காடு தான், ஃபுல்லாக மலை தான். மலைக்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம்.
இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. இதோட அந்த சிட் அவுட்டும் அந்த வாக்கிங் ஏரியாவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கோம். இது ஒரு பாறை மலையாக்கும் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே வரும்போது நம்ம இதில் பாறையாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஏறிட்டு வரணும். இங்கே ஒரு மேலேயும் ஒரு சிட் அவுட் வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே மலை மேலே ஏறிட்டோம். மலை மேலே ஏறி நின்று பார்க்குறோம். பாருங்கள், ஃபுல்லாக ஒரே காடு தான். இங்கே வரும்போது நம்ம இந்த பக்கமெல்லாம் பார்த்து வரணும். ஏன்னா எல்லா பக்கமும் கொஞ்சம் கம்பளி பூச்சிலாம் இருக்குது. அது ஒன்று இருந்துச்சு. மலையில் ஏறி வரும்போது பார்த்து ஏறிவாங்க. மலையில் ஏறி வரும்போது பெரிய ட்ரெக்கிங் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிளான ஒரு சின்ன மேடு தான். ஆல்மோஸ்ட் நம்ம மலை மேலே தான் இருக்கிறோம். அதனால் ஒரு சின்ன மேடு தான் இது. சேஃப்டியாக ஏறி இறங்கிக்க வேண்டியதான். ஏன்னா இது ஃபுல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இந்த சைடு என்ன ஃபுல்லுமே ஒரே ஒரு ஃபாரஸ்ட்டு தான். செக்யூரிட்டி யாரும் இல்லை இங்கே. வார்ன் பண்ணுறதுக்கோ இல்லை இங்கேருந்து போக சொல்கிறதுக்கோ எந்த செக்யூரிட்டி இல்லை. பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக காடு தான். இந்த ஃபுல்லுமே ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு சேஃப்டியாக போய் நம்மளே சேஃப்டியாக வந்துக்க வேண்டியதான். இது கீழே ஒரே பள்ளம் தான். அது கீழே ஒரு தடுப்பு சுவர் எதுவுமே வைக்கல. ஏன்னா அவங்க அந்த சிட் அவுட்டோடு முடிச்சிட்டாங்க அந்த ஏரியாவை. நம்ம இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். அதனால் நீங்கள் கவனமாக வரும்போது கவனமாக வாங்க, சேஃப்டியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இங்கே நிறைய தொட்டாச்சினிங்க செடி இருந்துச்சுங்க. தொட்டாச்சினி செடியை பார்த்தோன்னே போய் தொடரணும் தாங்க தோணுச்சு. இதில் தொட்டோன்னே நமக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம், ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க. எல்லாம் அது ஒரு அழகிய கனாக்காலம். அது எங்கே திரும்ப கிடைக்காது. நம்மளும் அப்படியே குழந்த மாதிரி மாறிட வேண்டியது. அந்த மாதிரி இடத்துக்கு என்ன விளையாட்டுத்தனமா. புல்லுகளெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இங்கே பூச்சிங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம சேஃப்டியாக பார்த்து கவனமாக வாங்க. ஏன்னா பூச்சி இருக்குது, கம்பளி பூச்சி இருக்குது, வண்டுங்கள்லாம் இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த பக்கமாக வந்தேன். இல்லைனா இந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாங்கிறதுனால இந்த பக்கம் வந்தேன். இல்லைனா இந்த பக்கம் வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் காடும் மலையும் மட்டும்தான் இருக்குது. மலை உச்சியில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. சரி, ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்தேன். அருவியும் நம்ம ஊஞ்சல் பார்க் எல்லாமே அந்த சைடு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு தெரியுதா, இப்போ நேராக ஆப்போசிட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதான் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்த வழி அங்கே இருக்குது பாருங்கள், அந்த பெரிய ஒரு கேட்டு, மதில் சோறு. அங்கேருந்து இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சுற்றிலும் இப்படியே நேராகவும் வரலாம், நம்ம அப்படி சுற்றி வந்திருக்கிறோம். இது தாங்க எட்ஜு, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருச்சு. மலையோட முடிவே இது தான். பாருங்கள், நம்ம அந்த பக்கம் செம்மண் கலரில் பார்த்துட்டு இருந்த தண்ணி அப்படியே போக போக எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா சில்லுன்னு இருந்துச்சுங்க தண்ணி, ஐஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மழை காலம் தானே, அதனால் நல்லா பாறையெல்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் குளிக்கும்போதோ இல்லை பார்த்து சேஃப்டியாக வாங்க. நீங்கள் இங்கே குளிக்கிறதுக்கு உங்களை விட மாட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே எட்ஜ் வந்திருக்கேன். ஏன்னா இதுதான், இதுக்கப்புறம் இது அருவியாக போகும் கீழே. இந்த இதோட முடிஞ்சிருச்சு எண்டு. இந்த கம்பி பக்கத்துலேயே உங்களை விட மாட்டாங்க, செக்யூரிட்டி வந்துடுவாங்க. நம்ம வீடியோ எடுக்கிற பர்பஸ்க்காக வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் குழிங்க. இந்த இதுக்கு ஏன் அருவி குழின்னு பேர் வந்துச்சுன்னா, இதோட அருவி அது குழியாக மாறி கீழே போகுது. ஃபுல்லுமே குழி தான், கீழே ஒரே பள்ளமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு அருவி குழி வியூ பாயிண்ட்டுனே வந்திருக்குது. இது ஃபுல்லாக காடு தான். நம்ம வந்த வழி திரும்பி போகிறோம். திரும்பி நம்ம குளிக்க போகலான்ட்டு வந்துட்டேங்க. பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. சரி, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கே வாஷிங் ரூம் வச்சுருக்குறாங்க. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இறங்கி பார்த்துட்ருக்குறோம். ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இது காஃபே ரெஸ்டாரண்ட்டு. அது மார்னிங் டைம்னால க்ளோஸில் தான் இருந்துச்சு, எதுவும் ஓப்பன் பண்ணல. நாங்கள் அப்படியே குளிக்கிறதுக்காக இப்போ எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் வீட்டு குட்டிஸ்லாம் தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்குது. எப்படா தண்ணிக்குள்ளே விடுவாங்க என்னைய அப்படின்ட்டு. நாங்கள் சரி ஃபுல்லாக முதல்ல ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே காலை விடலான்றதுனால வந்துட்டுருக்குறோம். பாருங்கள், ஃபுல்லாக இடங்க நல்ல ஒரு பேசுங்க பாருங்கள். தண்ணி நல்லா சில்லு, ஐஸ் மாதிரி தண்ணிங்க, சில்லுன்னு இருக்குது தண்ணி. ஆனால் பெரிய ஒன்று ஆறு மாதிரிலாம் இல்லைங்க, சின்ன ஆறு தான். சின்ன ஒரு குளிக்கிறதுக்கு சின்ன இடம் தான், ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன ஆறு தான், குளிக்கலாம். வந்தால் ஒரு நிம்மதியாக திருப்தியாக குளிக்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு, என்ஜாய் பண்ணலாம் நம்ம லைஃப்பை. ஒரு 2 நாளைக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறங்காட்டிக்கு எனக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்குது இந்த பிளேஸு. இதுக்குன்னு நான் வர வேண்டியதில்லை. ஊருக்கு வரும்போதெல்லாம் நான் இங்கே ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே குமுளிக்கு பக்கத்தில் தேக்கடி இருக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தேக்கடியோடு போயிடும்.
போயிடுவாங்க. இங்கே யாரும் அதிகமாக வர்றதில்ல. இது ஒரு ஹிடன் பிளேசஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தேக்கடிக்கு விசிட் பண்ணுறதா இருந்தால் அங்கேருந்து அணக்கரை கொஞ்சம் தூரம் தான். அங்கேயும் வந்து இங்கே அருவிக்குழி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு போகலாம். அங்கேருந்து அணக்கராவுக்கு பஸ்ஸில் வந்து ஒரு 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து அணக்கராலேருந்து இங்கே அருவிக்குழி கொண்டு வரதுக்காக நாங்கள் ஒரு 4 பேர் ஆட்டோவில் ஏறினோம். 4 பேருக்கு சேர்த்து 130 ரூபீஸ் வாங்கினாங்க. இப்போ தாங்க தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன். நல்லா சிலுங்குதுங்க. அப்படியே விட்டா இப்பயே ஷர்ட்டோடவே குளிச்சலான்னு போல தான் இருக்குது. ஏன்னா அப்படி இருக்குது. தண்ணியை பார்த்தாலே நம்ம தான் மனசு மாறிடுமே, இறங்கிடுவோம். தண்ணியில் எப்போ இறங்கினாலும் முதல்ல ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணுங்க. ஏன்னா ஆழம் தெரியாமல் காலை விழக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம எவ்வளோ ஆழம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும். பெருசாக ஆழம் இல்லை. அங்கே பாருங்கள், ஒரு சின்ன அருவி மாதிரி தானே தெரியுது. பாருங்கள், என் முட்டி வரைக்கும் வருது தண்ணி. இதுலேயும் தண்ணி வரத்தே கம்மி தான். இப்போ தண்ணி வரது கம்மியாக இருக்கும்போதேவும் முட்டி அளவுக்கு தண்ணி வருது. அப்போ தண்ணியில் நல்லா ஃபோர்ஸாக வந்ததுன்னா இங்கே குளிக்க விட மாட்டாங்க போல் தெரியுது. சரி, வந்ததுக்கு முதல்ல முகத்தை கழுவிக்கலாம் அப்படின்னால கழுவிட்டுருக்கிறேன். நல்லா சரி குளியலுக்கு தயாராகிடுவோம் நம்ம. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் தண்ணியில் எப்படியே நனைஞ்சிட்ருக்கிறது. ஒரு 3 பக்கம் ஊஞ்சல் கட்டி விட்ருக்காங்க. அதனால் யாருமே ஆள்லாங்காட்டி நம்ம வசம் ஜாலியாக அப்படியே விளையாண்டுட்டுருக்குறோம். எல்லா பக்கமும் ஊஞ்சல் இருக்குது. அங்கங்கே சிட் அவுட் பாருங்கள், நிறைய இடத்துல சிட் அவுட் இருக்குது. எல்லா பக்கமும் உட்காரதுக்கு ஒரு இடம் இருக்குது. நம்ம அந்த கல்லில் தான் உட்காரணும்ல, இந்த புல்லுலேயே உட்காரலாம். எல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. கீழே உட்காந்துக்கலாம். உட்காரதுக்குள்ள நல்ல இடமா இருக்குது. அங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு தான் இது. இப்படி நம்ம ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இப்படி நம்ம டாப் வியூவில் இருந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாங்க அந்த இடம். ஆனால் இந்த பக்கம்லாம் ஒரு வந்தால் மிஸ் பண்ணாத ஒரு இடங்க. நீங்கள் தேக்கடி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த நம்ம எட்ஜில் நிற்கிறோம் பாருங்கள், இதோட முடிஞ்சிருச்சு இந்த அருவி. இதுலேருந்து தான் அருவி, இது வரைக்கும் ஆறாக வருது. கீழே வந்து அருவியாக விழுகுது. கீழேருந்து பார்த்தா அந்த பாகுபலி படத்தில் வர மாதிரி பெருசாக வருமானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு ஃபுல்லாக குழி தான். கீழே நிறைய குழி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து இங்கே தாங்க நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வந்தால் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, வாஷிங் ரூம் இருக்குது. இங்கே வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே போகிறதுக்கு வாட்ச் டவர் இருக்குது. மேலே போய் நம்ம வியூ பார்க்குறதுக்காக வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக வாஷிங் ரூம் வச்சுருக்குறாங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது ஒரு காஃபி ஷாப் இருக்குதுங்க. அது க்ளோஸில் தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அப்போயே மணி ஒரு 12 இருக்கும். ஆனால் அது வரைக்கும் காஃபி ஷாப் திறக்கலை. ஒருவேளை எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. அங்கே யாருமே இல்லாதனால கேட்க முடியல யார்கிட்டையும். வாங்க இப்போ நம்ம மேலே போய் எப்படி இருக்குதுன்னு வியூ பார்க்கலாம். வாட்ச் டவருக்கு மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இடம்லாம் நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க பாருங்கள். மேலெல்லாம் ஏறும்போது ஸ்டெப்ஸு கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. ஏன்னா டைல்ஸ் போட்டிருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் வழுக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அவசரம் இல்லாமல் நிதானமாக ஏறுங்க. நீங்கள் யார் வந்தாலும் நம்ம மேலே ஏறியாச்சு. பாருங்கள், அதுக்கும் மேலே இருக்கோம். நம்ம கீழே இருந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஊரேவும். நம்ம அந்த கேரளாவிலேருந்து தமிழ்நாடை பார்க்குறோம். ஏன்னா அது ஃபுல்லாக தமிழ்நாடு. கீழே நம்ம கேரளா மலை மேலே நிற்கிறோம். இது நம்ம வாட்ச் டவர்லேருந்து கீழே எல்லாத்தையும் பார்க்குறோம். இங்கே நம்ம வந்தது பார்க்கிங் ஏரியா, அந்த ஆறு போகிறது, சிட் அவுட்டு. அங்கே பாருங்கள் கீழே இப்போ தாங்க கொஞ்சம் ஆளுங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் மணி 11 12 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் ஆள் ஒவ்வொருத்தராக வந்து குளிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பிளேஸுங்க இது. ஒரு ஹிடன் பிளேஸு தான், அமைதியான பிளேஸு. ரொம்ப சார்ஜஸ் வந்து ரொம்ப செலவு இல்லை, கம்மி தான். அதுமாரி விளையாடுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஊஞ்சல் மட்டும்தான் இருக்குது குழந்தைகளோட வந்தால். ஆனால் ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். நாங்கள் எல்லாம் குளித்து முடிச்சிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா, தேக்கடிக்கு வந்தீங்கனாலோ இல்லை கும்பளி சைடு, கட்டப்பனா சைடு, பெரியார் டேமு பார்க்குறதுக்கு வந்தாலோ இந்த அருவிக்குழி வியூ பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. இவர் தான் நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். அப்படியே குளிச்சுட்டு நம்ம போகும்போது போகிற வழியில் ஒரு பேக்கரி ஷாப் இருந்துச்சுங்க. அங்கே அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். மறுபடியும் பஸ் ஏறிட்டோம். இப்போ பஸ் ஏறிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட்டாக போடலாம். ஆல்மோஸ்ட் மணி 2 ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அந்த ஹோட்டலில் வந்து இன்னொரு வீடியோ பேக்கேஜாக நான் போட்டிருக்கிறேன். அதை மட்டும் தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன். அதில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அந்த ஹோட்டலில் என்ன இருந்துச்சு, அந்த ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத, கேரளா ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு போகிற ஸ்டாப் வந்துருச்சு. அணக்கராலேருந்து ஒரு 2 ஸ்டாப்புங்க. எங்கள் வீடு இருக்கிறது வந்து எக்ஸாக்ட் அணக்கரை கிடையாது. அணக்கராலேருந்து 2 ஸ்டாப்பு. இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற லொக்கேஷனு. நாங்கள் இறங்கிட்டோம். இது வந்து ஒரு கிணறு, ஒரு பெரிய ஒரு கிணறு. எங்களுக்கு லேண்ட்மார்க்கே இது தான். கிணறுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடி.
கிணறு ஸ்டாப்புன்னு சொன்னால் போதும், இங்கே இறக்கி விட்ருவாங்க. மழை வந்துருச்சுங்க. மழை காலையிலேருந்து மழை அப்படியே மூடாப்பாக இருந்துச்சு. கேரளாவையும் மழையும் பிரிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு பின்னி பிணைஞ்சது. கேரளானாலே மழை கண்டிப்பாக இருக்கும். நம்ம மலையாள படங்கள் பார்த்தாலே அதில் கண்டிப்பாக மழை சீன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் கேரளாவும். கேரளா வந்தாலே கண்டிப்பாக மழையும் வந்துருச்சு. இந்த மழையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம அந்த ஹோட்டல் வீடியோவை போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த பக்கம் கேரளாவுக்கு வந்தீங்கன்னா, தேக்கடி சைடு வந்தீங்கனாலும் இந்த அணக்கராக வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.